السلام عليكم ورحمة الله وبركاته نحمد ونصلي على رسوله الكريم أما بعد அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்திலும் சரி, இலங்கை திருநாட்டிலும் சரி, அகீதாவை உடைத்தெறியக்கூடிய, முஸ்லிம்களை நஜீசானவர்கள், நாயை விட கேவலமானவர்கள் என்று இரகசியமாக பிரச்சாரம் செய்யக்கூடிய, எல்லா இடங்களிலும் சுன்னத் வல் ஜமாத்தை சேர்ந்தவர்கள் நாங்கள் என்று பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு கூட்டம்தான் இந்த ஷியா கூட்டம். இந்த ஷியாக்களை பொறுத்தமட்டில் இவர்கள் காபிர்கள் என்பதில் எள்ளில் முனையளவு கூட சந்தேகம் கிடையாது. ஆனால் எங்களோடு பேசுகிற போது முஸ்லிமை போல பேசுவார்கள். ஆனால் எல்லா இஸ்லாமிய அறிஞர்களும் அவர்களை காபிர்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். இவர்களிடத்திலே உள்ள மிக முக்கியமான ஒரு கொள்கைதான் இந்த விபச்சார கொள்கையை இவர்கள் ஆதரிப்பார்கள். அதற்கு ஒரு பெயர் தான் முத்ஆ என்று சொல்லுகின்ற ஒரு பெயர். இந்த முத்ஆவை பற்றி ஷியாவிலே மிக முக்கியமான ஒரு இடத்திலே இருக்கக்கூடிய இலங்கை திருநாட்டில் ஷியாவை பிரச்சாரம் செய்யக்கூடிய பல நூல்களுக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய ஒரு மனிதர் தான் இந்த ஹலீம் என்று சொல்லக்கூடிய ஒருவர், அப்துல் ஹலீம். இவர்தான் கர்பலாவின் கண்ணீர் அப்படி என்ற ஒரு புத்தகத்தை எழுதினார். இப்போது கூட அண்மையில் ஒரு புத்தகத்தை எழுதி வெளியிட்டார். அதற்கு கௌரவ அமைச்சர் அவர்களும் போய் வந்தார்கள். இந்த நேரத்தில் அவர் பேசுகின்ற ஒரு வீடியோவை நீங்கள் இப்போது பார்க்க போகிறீர்கள். அந்த விபச்சாரத்தை, அந்த முத்ஆ என்று சொல்லுகின்ற விபச்சாரத்தை அவர் எந்த அளவுக்கு ஆதரித்து பேசுகிறார் என்பதை இப்போது நீங்கள் பார்க்க போகிறீர்கள். நாம் இவ்வளவு நாளும் நாமத்தான் சொல்லி வந்தோம் என்று நீங்கள் எல்லாம் நினைத்திருப்பீர்கள். நவுது பில்லாஹி மின்ஹா. ஆதாரம் இல்லாமல் எதையும் அல் குர்ஆன் சுன்னாவை பேசுகின்ற உலமாக்கள் சொல்ல மாட்டார்கள். அந்த அடிப்படையில் இப்போது பாருங்கள், கல்குடாவிலே வாழக்கூடிய ஷியாவுடைய இரண்டாவது ஏஜெண்டாக இருக்கக்கூடிய அப்துல் ஹலீம் என்று சொல்லக்கூடிய அந்த மனிதர் பேசுகின்ற பேச்சு இப்போது பாருங்கள். சுகம் அனுபவிப்பதால் அவர்களுக்கு விதியாக்கப்பட்ட மகத்தொகையை கட்டாயமாக கொடுத்து விடுங்கள். இதுல இந்த முத்ஆ என்று சொல்லு அடங்கியிருக்கிறது. ஃபமா இஸ்தம்தஅதும் பிஹி மின்ஹுன்ன ஃபஆதுஹுன்ன உஜூரஹுன்ன ஃபரீமா என்ற ஒரு குர்ஆனுடைய வசனம். இதே போன்று இமாம் முஸ்லிம் அவர்கள் சஹீஹ் முஸ்லிமின் கிதாபு நிக்காஹில் முத்ஆ என்ற ஒரு பாடத்தையே வைத்திருக்கிறார்கள். அதிலே அன் ஜாபிர் பின் அப்துல்லா குன்னா நஸ்தம்தஅு பில் கபலத்தி மின தம்ரி வத்தகீகி அல் அய்யாம் அலா அஹ்தி ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அபீ பக்ரின் ஹத்தா நஹா அன்ஹு உமர் ஃபீ ஷஅனி அம்ர் இப்னு ஹுரைஸ். நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்திலும் கலீஃபா அபூபக்கர் அவர்களின் காலத்திலும் ஒரு பிடி ஈத்தம்பழம், மாவு போன்றவற்றை மகராக கொடுத்து முத்ஆ திருமணம் செய்து வந்தோம். உமர் அவர்கள் அம்ர் பின் ஹுரைஸ் என்பவரின் விடயத்தில் அதனை தடை செய்து விட்டார் என ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகின்ற ஒரு ஹதீஸையும் பார்க்கின்றோம். இது போன்று பல ஹதீஸ்கள் வந்திருப்பதை பார்க்கின்றோம். அன்புள்ள சகோதரர்களே, சிலர்கள் விபச்சாரம் என்று சொல்லுகிறார்கள் இந்த முத்ஆவை. விபச்சாரம் என்பது ஜினா. அது இஸ்லாத்தினுடைய ஆரம்பத்திலே இருந்து அது ஹராம் தான். அன்றும் இன்றும் என்றும் ஹராம். அந்த ஹராத்தை போன்ற ஒரு செயல்தான் இந்த முத்ஆவும் என்றால், இன்பம் அடைவது, சிற்றின்பம் அடைவது, இந்த திருமணம் தற்காலிக திருமணம், ஜிவாஜுல் முஅக்கத் ஜிவாஜுத் தாயிம். இது ஜிவாஜுல் முஅக்கத். இது குர்ஆனில் இருக்க சொன்ன விஷயம், ஹதீஸில் இருக்கிற விஷயம். ஆனால் ரசூலுல்லாஹ் அதை தடை செய்து விட்டார்கள். அல்லது குர்ஆனுடைய ஆயத்து, நேரத்தோடு இருந்த ஆயத்து, பின்னால் வந்த ஆயத்து, அது நாசிக் மன்சூக் என்ற அடிப்படையில் அது விளக்கப்பட்டு விட்டது, தடை செய்யப்பட்டு விட்டது என்றெல்லாம் ஒரு விடயம் இருக்கிறது. அது வேற விடயம். நாங்கள் இதை விபச்சாரம் என்று சொன்னால் நவுது பில்லாஹ், அல்லாஹ் விபச்சாரத்தை ஹலாலாக்கி பிறகு ஹராமாக்கினான், அல்லது ரசூலுல்லாஹ் ஹராமாக்கி ஹலாலாக்கினார்கள், அல்லது ஹலாலாக்கி ஹராமாக்கினார்கள் என்ற இப்படியான ஒரு மோசமான ஒரு நிகழ்வுக்கு நாங்கள் அல்லாஹ்வையும் ரசூலுல்லாஹையும் தள்ள வேண்டியிருக்கிறதாக அவர் சொல்லுகிறார். திருமணம் என்பது இரண்டு. ஒன்று ஜிவாஜுல் முஅக்கத், அடுத்தது ஜிவாஜுத் தாயிம். நிரந்தரமான
ஒரு திருமணம், அடுத்தது சில காலங்களுக்கான திருமணம். நல்ல முறையிலே கவனித்துக் கொள்ளுங்கள். இப்போது பாருங்கள், அவர் சொல்லுகின்ற வார்த்தை இது ஜிவாஜுல் முஅக்கத், சில காலங்களுக்கான திருமணம், தொடர்ந்து ஒருவரோடு வாழ்வதற்கான திருமணம். அப்படி என்றால் தொடர்ந்து ஒரு மனைவியோடு இவர்கள் வாழ்வார்கள். காலத்துக்கு ஏற்றாப்போல் சில மனைவிமார்களை இவர்கள் மன்னித்துக் கொள்ளோடும், விபச்சாரிகளை இவர்கள் வைத்துக் கொள்வார்கள். அதைத்தான் இவர் சொல்லிட்டு சொல்றார், இது குர்ஆன்ல இருக்குது, இது ஹதீஸ்ல இருக்குது அப்படின்னு சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். ஆரம்ப காலங்களிலே இது இருந்தது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹராமாக்கி விட்டார்கள். இவர் இன்னும் ஒன்றையும் சொல்றார், நவுது பில்லாஹி மின்ஹா, என்னமோ ஒரு பெரிய ஒரு என்னமோ ஒரு ஹலால ஹராமாக்கின மாதிரி சொல்றாரு. நவுது பில்லாஹி மின்ஹா, அல்லாஹ் பாதுகாப்பானாக. என்ன அல்லாஹ் பாதுகாப்பானாக? இந்த முத்துவா திருமணத்தை அவர்கள் விபச்சாரம் அப்படி என்று சொல்கிறார்கள். பாருங்கள், விபச்சாரம் என்பது வேறு, ஜினா என்பது வேறு, முத்துவா என்பது வேறு. அப்படி என்று அவருடைய வாயினால் பேசுகின்ற ஆடியோவை இப்போது நீங்கள் பார்க்கலாம். விபச்சாரம் என்பது வேறு, ஜினா என்பது வேறு, முத்துவா என்பது வேறு. அப்படியாக இருந்தால், அவர் சொல்லுகிறார், அப்படியாக இருந்தால் அப்ப அல்லாஹு தஆலா இந்த விபச்சாரத்தை ஹலாலாக்கினான் அப்படின்னு ஆகிவிடும். நவுது பில்லாஹி மின்ஹா. அப்ப அல்லாஹு தஆலா ஒன்ற ஆரம்பத்தில் ஹலாலாக இருந்ததை பின்னால ஹராமாகவும், பின்னால ஹராமாக இருந்த ஒன்றை அல்லாஹு தஆலா ஹலாலாகவும் மாத்தினதாக வந்துவிடுமே அப்படி என்று சொல்வதை நீங்கள் பார்க்கலாம். இதுல ஒன்றை புரிஞ்சு கொள்ளணும், அல்லாஹு தஆலா எதை செய்வதாக இருந்தாலும் அவனுடைய கைக்குள்ள அந்த சக்தி இருக்குது. அவன் தான் ரப். அப்படிப்பட்டவனைத்தான் நாம் ரப்பாக ஏற்றிருக்கிறோம். சில விஷயங்கள் இருந்து அன்றைக்கு சஹாபாக்குடைய மனங்களிலே மது என்பது நிறைய இடத்தை பிடிச்சிருந்துச்சு. அல்லாஹு தஆலா இவங்களுக்கு பிடிச்சிருக்கு என்பதற்காக வேண்டி அதை அல்லாஹு தஆலா தடை செய்யாம விடல, அல்லாஹு தஆலா ஹராமாக்கிட்டான். உமர் அவர்கள் கூட ஆசைப்பட்டார்கள், இது அல்லாஹு தஆலா ஹலாலாக்க மாட்டானா அப்படின்னு ஆசைப்பட்டார்கள். அல்லாஹு தஆலா ஹராமாக்கிட்டான். அல்லாஹ் இன்னல்லாஹ லா யஸ்தஹி அய்யத்ரிப மதலம்மா பஊதத்தன், அல்லாஹு தஆலா கொசுவ உதாரணமாக காட்டுவதாக இருந்தால் அல்லாஹு தஆலா வெக்கப்பட மாட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே அவர் வளர்த்த மகன் ஸைத் ரலியல்லாஹு அவருடைய மனைவி ஸைனப் அவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு முடிக்கணும் என்று அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டார். ரசூலுல்லாஹ் கூட மனசால நொந்து போனார். ஒன்றை புரிஞ்சு கொள்ளணும், நம்ம நினைப்பதெல்லாம் அல்லாஹ் தஆலா ஹலாலாக்குறதுக்கும், நம்ம நினைக்கிற எல்லா ஹலாலையும் அல்லாஹ் தஆலா ஹராமாக்குறதுக்கு நம்ம யாரும் அல்லாஹ்வுக்கு ஆர்டர் பண்ணுகிறவர்கள் அல்ல. அது ஷியாக்களிடத்தில் இருக்கின்ற ஒரு சிந்தனை. பாருங்கள், அவர் அழகாக சொல்கிறார், எனவே நீங்கள் முத்துவா என்பதை விபச்சாரம் என்று சொல்ல வேண்டாம். அப்படி சொல்லாட்டித்தானே உங்களுக்கு லேசி, அப்படி சொல்லாட்டித்தான் ஷியாக்களுக்கு லேசி. அதுதான் அவங்க வச்சிருக்கிற பேர். முதலாவது முத்துவா என்றா என்ன தெரியுமா? சில காலத்துக்கு ஒரு பொம்பளைய கூப்பிட்டு வச்சு காசை கொடுத்து அவளோடு கொஞ்ச நாளைக்கு இன்பம் அனுபவிக்கிறது. இன்றைக்கும் அது இருக்கிறது என்பதை அங்க புரிஞ்சு கொள்ளணும்.